வணக்கங்க. இந்த வாரம் உட்லண்ட்ஸ் தியேட்டர் பின்னாடி இருக்கிற அமீர் மொகாலில் ஒரு பெரிய ஃபுட் ஃபெஸ்டிவல் நடந்ததுங்க. அந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் வந்து ஒரு டொனேஷன் காசுக்காக நடத்துகிறாங்கன்னு கேள்விப்பட்டோம். சரி, நம்ம போய் இதில் கலந்துக்கலாம். டொனேஷன் பண்ண மாதிரியும் ஆச்சு, சாப்பிட்டா மாதிரியும் ஆச்சு, நம்ம பிளாகுக்கு ஒரு வீடியோ எடுத்த மாதிரியும் ஆச்சு, இப்போது நீங்களாம் பார்த்த மாதிரியும் ஆச்சு. உள்ளே போகிறதுக்கு அழகாக ஒரு டோக்கனை கிழிச்சு கையில் ஒரு ஸ்டாம்ப் வர ஓட்டினாங்க. அது என்ன ஸ்டாம்ப்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரில. உள்ளே போகும்போதே நம்மளை ரெட் கார்பெட் போட்டு வர வைக்கிறாங்க. அழகாக லைட்டான மியூசிக்கு பின்னாடி ஓடினே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 30-40 கடை உள்ளே இருக்கும் போல் இருக்குங்க, சாப்பிட்ற கடைகள் மட்டும். எங்கள் அப்பா ஸ்மெல்லே இங்கே வேறு லெவலில் இருக்குங்க. அப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரில. நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு சிப்ஸு கடை லைனாக சிப்ஸு தூங்கின்னு இருக்கு. சரி, அந்த கடையில் பின்னான்னு பார்ப்போம் வாங்க. டொமேட்டோ சில்லி நல்லா இருக்கு. பிரியாணி ஆப்வியஸாக நல்லா தான் இருக்கும். எனக்கு பிரியாணி ஃப்ளேவர்லேயே ஒரு இந்த ஈவெண்ட் பேர் வந்து ஃபீஸ்டாத்தானுங்க. இந்த ஃபீஸ்டாத்தான் ஈவெண்ட்டில் பங்கெடுத்த கடை எல்லா பேரையும் இந்த போர்டில் போட்டு வச்சுருக்காங்க. ஆல்மோஸ்ட் 40-45 கடை. பட் இம்ப்ரெசிவாக இருக்க ஒரு சில கடைகள் மட்டும் நம்ம கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எங்கள் அப்பா உள்ள அந்த ஆம்பியன்ஸுக்கே நம்ம எவ்வளோ ரூபா வேணாலும் தரலாம் போல் இருக்குங்க. வேறு லெவலில் இருக்கு. வாவ், லைட் மியூசிக்னு இது தாங்க உண்மையான லைட் மியூசிக்கு. கேட்கும்போது எவ்வளோ இதமாக இருக்குல்ல. நம்ம கொடுத்த 180 ரூபா இந்த மியூசிக்குக்கே கழிஞ்சிடுச்சுங்க. அப்படி வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. என்னை விட்டா நான் இங்கேயே பாய் போட்டு படுத்து தூங்கிடுவேங்க. அந்த அளவுக்கு எதமாக இருக்குது. வாங்க நம்ம அந்த வேலையை போய் பார்ப்போம். ஓல்டு கென்ட்டுன்னு சொல்லிட்டு காஃபி பவுடர் பிராண்டு, ஜஸ்ட் ஃபார் எக்ஸ்போர்ட் பர்பஸ் அப்படின்னு சொன்னார். பட் இவர் நம்மளுக்கு டெமோ கொடுத்தாருங்க. உண்மையிலேயே நல்லா இருந்தது டேஸ்ட். நெக்ஸ்ட்டு தோசைமானான்னு சொல்லிட்டு ஒரு தோசை கடை இருந்ததுங்க. வெரைட்டிஸ் ஆஃப் தோசை. இது உங்கள் வீட்டு பக்கத்துலேயே நிறைய பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு பக்கத்துலேயே மசில் செஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருந்ததுங்க. நிறைய ஃப்ரூட்ஸ் வச்சுருந்தாங்க. சரி, நான் அது ஃப்ரூட் சாலட் கடை தான் நினச்சேன். பட் ஃப்ரூட் சாலட் கடை இல்லையா. அவங்க ஒரு டயட்டீஷியனாக எல்லாருக்கும் டயட் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பரோட்டா மாஸ்டர் கடை, சாதா பரோட்டா குருமா மட்டும் வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு செலின் கிச்சன் சொல்லிட்டுங்க. அதாவது நீங்கள் ஒரு கல்யாணத்துக்கு போனீங்கன்னா கேட்ரிங் சர்வீசஸ் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா. வெஜிடபிள் புலாவு, பிசிபலாபாட், பன்னீர் பட்டர் மசாலா, சப்பாத்தி, நான் எல்லாமே வச்சுருந்தாங்க. வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே இருந்ததுங்க. ஸ்மோக் ஃபேக்ட்ரி ஃபார் மில்க் ஷேக்ஸ் அண்ட் கேக்ஸ். The chow mein shop, especially for Chinese food items. அதுக்கப்புறம் எக்ஸெட்ரான்னு நிறைய கடைங்க. உங்களுக்கு நார்த் இந்தியன் குசினாக இருக்கட்டும், சவுத் இந்தியன் குசினாக இருக்கட்டும், எல்லாமே இங்கே கிடைக்குதுங்க. இது சொல்லின்னு தான் நம்ம சொல்லினே போனோங்க. நம்மளுக்கு ஒரு நாள் பத்தாதுங்க இங்கே சுற்றி பார்க்குறதுக்கு, சாப்பிட்டு பார்க்குறதுக்கும். பட் நம்ம பேசினே இருக்க டைமில் சைடில் ஸ்டேஜ்லேருந்து சத்தம் என்னென்னு பார்த்தா வாஷிங்டன் சுந்தர் வந்திருக்காருன்னு சொல்லியிருந்தாங்க. வாங்க என்னென்னு போய். Thank you, Vashi, for being here. I've been seeing you from when you were small. You're a homeboy here. You were here last year for this event, and you are here today. How do you feel? Here, and it's only been getting better and bigger every time, and the vibes and the energy going around over here is amazing. So I'm sure you're all having an amazing evening. So have a great time over here and eat great food as well. இங்கே பிக்க
ஸ்டிக்குன்னு போட்டுருந்தாங்க. சரி ஏதோ கேம் தான் நம்ம விளையாட போகலான்னு நினச்சோம். பார்த்தா அது கேம் இல்லையா, அந்த ஸ்டிக்கில் எல்லாம் ஒன்று வச்சுருப்பாங்களாம். அதை நம்ம எடுத்து டேஸ்ட் பண்ணி நல்லா இருந்தால் வாங்கி சாப்பிடணுமா? இது நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். வாங்க. இந்த கடை மேலே பேர் கூட போடலங்க, பட் பேக்கரிஸ் ரிலேட்டட் ஐட்டம் மட்டும் வச்சுருக்காங்க. பட் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஃபுட் ஐட்டங்க. என்ன நீங்களே பாருங்கள். இது வந்து நார்த் இந்தியன் பேர் ஹிந்தியில் இது பேர் டோஃபுவா. சோயா பீன்ஸ் பன்னீராங்க. இது வந்து இவங்க வந்து வச்சுருக்காங்க இங்கே டேஸ்ட் பண்ணுறதுக்கு. இது வந்து ரெடி டு ஈட், எப்போ வேணாலும் நீங்கள் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். சில்லுன்னு இருக்குது மேடம். அதுதான் ஓகே. இதை வந்து நீங்கள் 3 மாதம் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். பாண்டிச்சேரி ப்ராடக்ட், பாண்டிச்சேரியில் தான் உங்கள் அவுட்லெட் இருக்குது. இங்கே வந்து சும்மா டானிக்காக வச்சுருக்கீங்க. கிளாஸாக இருக்கு மேடம். இது ஆக்சுவலாக பாபிக்கு சிக்கன் மாதிரி இருக்குல்ல. நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சான்ஸ் கிடச்சிருந்தா அந்த டோஃபுவை ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே வந்து பாபிக்கு சிக்கன் மாதிரி தான் இருந்தது. நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக குழந்தைங்களுக்கான செக்ஷனுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஆர்ட் காம்படிஷன் மாதிரி வச்சு நடத்திருந்தோம். இது எல்ஐசி வந்து குழந்தைங்களுக்காக கண்டக்ட் பண்ணியிருக்காங்க, டு என்கரேஜ் லைஃப் இன்சூரன்ஸ் ஃபார் சில்ட்ரன். உண்மையிலே இந்த வயசு ஜாலியான வயசு தான்ல. இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம இங்கே வந்தோன்னா நம்ம விடலை பருவத்துக்கே போயிடுவோம்னு நினைக்கிறேன். நம்ம இந்த இடத்த விட்டு ஃபஸ்ட்டு சீக்கிரமாக நவுறது தான் கரெக்டுன்னு நினைக்கிறேன். வாங்க புறப்பட்டு. நார்மலாக நம்ம தெருவில் போடுற மசாலா வேர்க்கலை தாங்க, ஆனால் இங்கே 70 ரூபாவாம். நெக்ஸ்ட்டு ராக்கெட் சோடான்னு ஒரு போர்டு பார்த்தோங்க. போர்டே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. சரி ஏதோ புதுசாக இருக்கும்போது பார்த்தா ஒன்றும் புதுசுலாம் இல்லைங்க, நார்மல் கோலி சோடா தான். பட் ரேட் உங்களுக்கு எவ்வளோ தெரியுமா? போர்டை பாருங்கள், நீங்களே டென்ஷன் ஆகிடுவீங்க. 60 ருபீஸாங்க. Then edible scents, which you all know, which is famous for layered cakes. ரேட்ஸ் ஆப்வியஸாக உங்களுக்கே தெரியும், ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்கும். சின்ன சின்ன பீஸே 100-150 விற்றுருந்தாங்க. நீங்களே ரேட்ஸை பாருங்கள். நெக்ஸ்ட்டு நார்மலான கரும்பு ஜூஸ் தாங்க. என்ன ஒன்று, ஒரு பாட்டிலில் ஊற்றி தராங்க அழகாக. மற்றபடி ஒன்றும் பெரிய ஸ்பெஷல்லாம் கிடையாதுங்க. இதை நம்ம பீச்சிலே வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் பருள் மேஜிக் சொல்லிட்டு ஆத்தென்டிக் ஊர்கா கடை. நெக்ஸ்ட் பப்டி சாட் ஷாப். தி மகி ஹேண்ட் கிராஃப்டட் ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் கிராஃப்டட் ஐஸ்கிரீம்ஸ் தாங்க. இது என்ன தெரியுமாங்க, டேரோட்டான். கார்ட்ஸ்லேயே ஜோசியம் பார்ப்பாங்களாம். விலை எவ்வளோ தெரியுமா? ஒரு ஜோசியம் பார்க்கறதுக்கு 3000 ரூபா வாங்க. ப்ரௌனி ஏவன் நம்ம நார்மலாகவே நிறைய பேர் பார்த்துருப்போம் நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கிற கடை. கூப்பன்ஸ் எல்லாமே இங்கே தான் வாங்கணுமா? நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஒரு 3-4 கடை மட்டும் இங்கே சூஸ் பண்ணி வச்சுருக்கோம். நார்மலாக நீங்கள் அக்கம் பக்கம் இல்லாத கடையை, நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இல்லாத கடையை, இங்கே மட்டும் இருக்கிற கடையை நாங்கள் சூஸ் பண்ணி வச்சுருக்கோம் 4 கடை. ஸோ அந்த கடையில் இருக்கிற கூப்பன்ஸ் மட்டும் நான் தேவையான கூப்பன்ஸ் மட்டும் வாங்க போகிறோம். வாங்க. கூப்பன் வாங்கணுன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு போன கடை த நவாப் ஆஃப் ஆர்காட். இவங்களுக்கு கடையே கிடையாதாங்க. இங்கே ஜஸ்ட் டோக்கன்ஸ் தராங்க, அதை பர்ச்சேஸ் பண்ணிட்டு எல்லாம் இங்கே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. சும்மா ஒருத்தவங்கிட்ட ஒப்பீனியன் கேட்டோம், எப்படிங்க இருக்குது பிரியாணின்னு. ஹவுஸ் பிரியாணி அவங்க கேமராவுக்கு வைக்கப்பட்டு ப்ராப்பராக சொல்லாதனால நாங்களே வாங்கி சாப்பிட்டு பார்த்தோம். யா, இட் வாஸ் குட்ங்க. பட் ஆசம் கிடையாது, இட் வாஸ் குட். நெக்ஸ்ட் நான் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்த கடைங்க த பார்பிக்யூ ரைட். ஆமாங்க, புல்லட்லேயே கடையை வச்சுருக்காங்க இவங்க. பார்க்கும்போது நான் கூடுதில்ல லாப்ஸ்டரு, சிக்கன் லெக்ஸு, சிக்கன் ஸ்ட்ரிப்ஸு,
ஆஹா, பாபிக்யூ ஃபேக்ட்ரிங்க இது. சீனரிஸ்லாம் நம்ம எப்படி ரசிப்போமோ அந்த மாதிரி இருக்குங்க. இதை பார்க்கும்போதே நம்மளுக்கு வேறு லெவலில் இருக்குது. இந்த பிளேட்டில் பார்த்தீங்கன்னா 4 ஸ்ட்ரிப்ஸு, 2 விங்ஸு, அதுக்கப்புறம் ஒரு சிக்கன் லெக் இருந்தது. ஸோ இது எல்லாமே நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ் சாப்பிட்டேன். இட் வாஸ் குட். ஃபஸ்ட்டு இப்போ விங்ஸ் சாப்பிட போகிறேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். You want him to go or perform? So this is called by public demand. This is actual public demand. டேஸ்ட் ஒன்றும் அந்த அளவுக்கு நல்லா இல்லை. So we'll not let you go ஏன்னா because we love you too much. இந்த கூட்டம் ஜாஸ்தி இருந்ததுனால அவங்க சீக்கிரமாக பண்ணி தரணுன்ட்டு டக்குன்னு பண்ணி கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு நல்லா இல்லை. அரையும் அதிகமாக தான் இருக்குது, வெந்து வேகாமல் தான் இருக்குது. பட் ஓகே. நெக்ஸ்ட்டு சிக்கன்லேயே நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச பீஸு, லெக் பீஸு. கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடணும் இல்லாமல் மொத்த பீஸையும் ஒரே டைமில் உள்ளே இறக்கணும்னு நினச்சேன். இப்படி தான் அங்கே இங்கே ஏடாவரமாக மாட்டிக்கிச்சு, மன்னிச்சிருங்க. லெக் பீஸ் சூப்பராக இருக்குங்க. ஓகே, இப்போ குல்ஃபி இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக ஊட்டியிருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி குல்ஃபி நான் பார்த்ததே கிடையாது. குவாலியர் குல்ஃபி அப்படி போட்டிருக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நிறைய பேர் சாப்பிட்டு போனாங்க. அப்போ கூட்டமாக இருந்தது. ஸோ இப்போ டைம் வந்து சாப்பிட போகிறோம். இவங்க இந்த ஐஸ்கிரீம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக ஃப்ரெஷ் மில்க், ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்களாம். நோ ஆர்டிஃபிஷியல். ரொம்ப சில்லுன்னு இருக்கு. பல்லெல்லாம் கூட்டுது. எல்லா நேச்சர் ஃப்ரூட்ஸ் எல்லாமே போட்டு ஐஸ்கிரீம் ரெடி பண்ணியிருக்காங்க. ரொம்ப கிளாஸாக இருக்குது. பட் ஆர்டிஃபிஷியல் ஐஸ்கிரீம் ஃப்ளேவர்ஸில் இருக்கிற அந்த டேஸ்ட் இதில் இல்லை. பட் ஒரிஜினல் கிளாசிக் ஐஸ்கிரீம் என்னன்னா நீங்கள் இங்கே வந்து சாப்பிடலாம். ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிச்ச உடனே திரும்பி மியூசிக் கேட்கலான்னு போனாங்க. என்னென்னா ராக் மியூசிக் வேறு லெவலில் வந்தது. என்னென்னா இவர் ஜிம்பாப்வேலேருந்து வந்திருக்காராம். பட் நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்காக தமிழ்லேயே மாற்றி மாற்றி பாடுறாரு பாருங்களேன். இவர் பண்ண சேட்டைக்கு ஒரு அளவே இல்லைங்க. முடிச்சோடனே நான் போன கடை ஸ்மோக் ஃபேக்ட்ரிங்க. இந்த பேரை கேட்டோன்னே நீங்கள் சிக்கன், மட்டன், ஃபிஷ் இதெல்லாம் வந்து ஸ்மோக்கிங்காக அப்படியே பாபிக்யூ ஸ்டைலில் நம்மளுக்கு எடுத்து தருவான்னு நினைக்கிறேன். நான் அப்படி தான் நினச்சேன். அதுக்கப்புறம் நடந்த காமெடியை நீங்களே பாருங்கள். இது என்னது ஹைட்ரோஜனா? நைட்ரோஜன். ஒன்று எடுத்து இப்படி ஷஃபிள் பண்ணுங்க, சாப்பிடுங்க. இல்லை ஒன்று எடுங்க, கையில் பிடிங்க, ஜஸ்ட் ஷேக் பண்ணுங்க, அவ்வளோதான் சாப்பிடுங்க. ரெடியாக என்னங்க எனக்கு நடந்த கொடூரத்தை பார்த்தீங்களா? கடைசியில் என்னை என்ன நிலைமைக்கு ஆளாக்கிட்டாங்கன்னு.
சரி வாங்க, அடுத்தது நான் லசீஸ்னு ஒரு கடைக்கு போனேங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் சிக்கன்லேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த வெரைட்டிஸில் ஒரு வெரைட்டிஸை தான் இப்போ நான் ட்ரை பண்ண போகிறேன். அது எப்படி இருக்குன்னு நான் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன், பாருங்கள். என்னடா இவன் கேமராவை இந்த ஆட்டுறன்னு நினைக்காதீங்க. கேமராமேன் சாப்பிட போயிருந்தாரு. ஸோ அந்த டைமை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அந்த டைமில் ஒரு வீடியோ எடுத்தேன். ஓகே காய்ஸ், இப்போ இந்த சிக்கன் நம்ம வாங்கிட்டோம். இது வந்து மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேகிலாம் இருக்குது. மேகி கோட்டட் சிக்கன் எப்படி இருக்குன்னு தெரியல, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்களேன், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ சாப்பிட்டு பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. சாப்பிட்டு பார்க்குறேன். ஆக்சுவலாக மிச்சம் என்னன்னா, இந்த சிக்கனு செம்ம சூப்பராக இருக்குது. செம்ம சூப்பராக இருக்குது. ரொம்ப புதுசாக இருக்குது. இந்த மாதிரி சிக்கன் நான் சத்தியமாக சாப்பிட்டதே கிடையாது. இதை நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. ஒரு மாதிரி கபாப் மாதிரி இருக்குது, ஒரு கொஞ்சம் பஃப் மாதிரி இருக்குது. இது நான் லிட்டரலாக உங்களுக்கு எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனே தெரில. டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குது. இது வரைக்கும் நான் இங்கே ட்ரை பண்ணதுலேயே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டிஷ் இந்த டிஷ் தான். பாரிக் கிச்சன் அப்படின்னு இங்கே ஒரு அவுட்லெட் இருக்குது. இங்கே வந்து ஷாய் துக்கடா அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் இன்னத்தில் செஞ்சுன்னு கேட்டால் அவங்க சொல்ல மாட்டுறாங்க. நீங்களே டேஸ்ட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். வேறு லெவலில் இருக்குங்க. இது ஏதோ ஸ்வீட் போல் இருக்குது. ஷாய் துக்கடா அப்படின்னு சொல்கிறாங்க. குலாப் ஜாமுன் மாதிரி இருக்குது. மேலே கோட்டிங் வேறு மாதிரி இருக்குது. குலாப் ஜாமுன் தான், கட்லெட் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து நீங்கள் மஸ்ட் ட்ரை. அடுத்தது பர்கர் மாதிரி ஒன்று இருக்குது. இது பேர் வந்து பிரெட் புக்காட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த பர்கரை தான் நம்ம ட்ரை பண்ணுவோம். அதாவது பிரெட் புக்காட், அவங்களோட டேர்மில் வந்து பிரெட் புக்காட். இதை தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். என்கிட்ட டோக்கன்ஸ் இருக்குது. இப்போ நான் வாங்கிட்டு அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ இதுதான் நான் சாப்பிட போகிறேன். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்கு சொல்கிறேன். சத்தியமாக இவ்வளோ டேஸ்டான ஒரு ஐட்டம் நான் சாப்பிட்டதே இல்லை. உள்ள பாருங்க, உள்ள வந்து மைனஸ் சிக்கன் வந்து அவ்வளோ டெண்டராக இருக்கு. செம்ம டேஸ்டாக இருக்கு. நான் உங்ககிட்ட ஆக்சுவலாக சொல்லியிருக்கேன், நான் அந்த கடையில் போயிட்டு நான் ட்ரை பண்ணுறேன். ஒரு நாள் வந்து எல்லா ஃபுட்டும் நான் ட்ரை பண்ணுறேன் உங்ககிட்ட அப்படியே சொல்லியிருக்கேன். ஒரு நாள் கண்டிப்பாக அவங்க கடையில் போய்ட்டு நம்ம எல்லா ஃபுட்டும் டேஸ்ட் பண்ணி ஆகணுங்க. இந்த ஈவெண்ட்லேயே நான் டேஸ்ட் பண்ண பெஸ்ட் ஃபுட்டு சத்தியமாக இவங்க கடை தான். ஆமாங்க, பாரிக் கிச்சனும் லசீஸும் தான் இங்கே எனக்கு பிடிச்சிருந்த டாப் 2 ஃபுட் அவுட்லெட்ஸ். அதே மாதிரி இந்த ஈவெண்ட்டு மந்த்லி இங்கே நடக்குதான். இது பியூர் ஃபார் டொனேஷன் காசுங்க. ஸோ முடிஞ்சால் நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பீரியன்ஸுங்க. இட் மேட் மை டே. இந்த ஈவெண்ட் இன்றைக்கி முடிக்கிற மாதிரி தெரிலங்க இவங்க. பட் நான் கிளம்புறேங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா என் ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணுங்கள், யூடியூப் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் சைனிங் ஆஃப். நான் உங்கள் டாலர் ஸ்ட்ராங்கர் ஷாப்பர். பாய், டேக் கேர்.